So in today's class we are going to see about a very important head under income tax, profits and gains of business or profession. It is also called as income from business and profession. 28th section இருந்து 44th section வரைக்கும் Income Tax Act 1961ல 28th section இருந்து 44th section வரைக்கும் PGBP தான் கவர் பண்ணுது. It is a part of a assessee's total income. ஓகேங்களா, 5 head of income இருக்கு. அதில் ஒரு important head எது அப்படின்னா PGBP. PGBP, profits and gains of business or profession. இந்த profits and gains of business and professionங்கிற ஹெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹெட். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற இன்கம் டேக்ஸில் மேஜர் போர்ஷன், ஓகேங்களா, மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூ வந்து இந்த ஹெட்லேருந்து தான் வந்து ஜெனரேட் ஆகுது. ஓகேங்களா, சேலரி ஆகட்டும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஆகட்டும், கேபிட்டல் கெயின் ஆகட்டும், அதுலேருந்து வர ரெவென்யூவை விட இந்த PGBPலேருந்து வர ரெவென்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜாஸ்தி. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஃபார் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் திஸ் பர்டிகுலர் ஹெட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் இந்த ஹெட்டில் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ், ரொம்ப எலாபரேட்டான ப்ராசஸ், ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் கூட. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த ஹெட் எப்படி வந்து இன்கமாக கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னால் we'll just know what is business and what is profession. businessனா என்ன, professionனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ as per definition, ஓகேங்களா, as per definition under section 2 subsection 13, businessனா என்ன, what is the meaning of business? Business simply means any economic activity carried on for earning profit. இது நம்மளுக்கு தெரிஞ்சது மீனிங் இல்லைங்களா. என்ன ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி, அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிஸ்னஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, ட்ரேடாக இருந்தாலும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறோம் அப்படின்னா தட் இஸ் வாட் யூ கால் அஸ் அ பிஸ்னஸ். அண்டர் செக்ஷன் 2 subsection 13, the term business is defined as any trade, வாங்கிறது விற்கிறது தான் நம்ம ட்ரேடுன்னு சொல்கிறோம். காமர்ஸ், யூ நோ வாட் இஸ் காமர்ஸ், manufacture or any adventure or concern in nature of trade, commerce or manufacture. ஓகேங்களா, ட்ரேடாக இருந்தாலும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, அட்வென்ச்சராக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா that is what you call as business under section 2 subsection 13. ஒரு கடை இருக்குது, எதுக்காக கடை வைக்கிறோம், லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் மளிகை கடை வைப்பாங்க. எதுக்காக ஒரு டெக்ஸ்டைல் யூனிட், கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர் ஆரம்பிக்கிறாரு, அவர் வந்து அவரோட பிஸ்னஸை அவர் கேரி அவுட் பண்ணி அது மூலமாக அவர் வந்து நிறைய ரெவென்யூ ஏர்ன் பண்ணணுங்கிற மோட்டிவோடு தான் அந்த டெக்ஸ்டைல் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை சிம்பிளி வாங்கி விற்கிற ட்ரேடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்புட்டை கொடுத்து அதை அவுட்புட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுற மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு அட்வென்ச்சர், ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அது மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் வருதுனாலும் சரி, இது அத்தனையுமே நம்ம என்ன தான் சொல்லுவோம் அப்படின்னா பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் பிஸ்னஸ். Only thing you have to earn some profit out of an activity, that is what you call as business. So what is profession? Profession na enna? Profession is defined under section 2 subsection 36. 36ல பாத்தீங்கன்னா profession அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டா business வேற, profession வேற. You should not confuse a business and a profession. Okay, so business is a trade, commerce, manufacture or an adventure which is directed towards earning profit, whereas profession is an occasion, ஒரு occasion, it is an art of living. நம்மளோட occupation என்ன, நம்ம என்ன வாழ்க்கை நடத்தி அது மூலமாக நம்ம பணம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் என்னது profession. So profession is an occupation purely requiring intellectual skill
or manual skill on the basis of some special learning. எதையாவது ஸ்பெஷலாக கற்றுக்கிறது மூலமாக உனக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் உனக்கு மட்டுமே ஒரு அறிவோ இல்லை உன்னால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு திறமையோ உனக்கு வந்து ஒரு விஷயத்துலேருந்து கிடைக்குதுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொஃபஷன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் நடிக்கிற மாதிரி இன்னொருத்தர்னால கண்டிப்பாக நடிக்க முடியாது. ரஜினிகாந்த் நடிக்கிற மாதிரி கமல்ஹாசனால் நடிக்க முடியாது. விஜய் நடிக்கிற மாதிரி அஜித்னால நடிக்க முடியாது. எம்எஸ் தோனி விளையாடுற மாதிரி விராட் கோலினால விளையாட முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ தே ஆர் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஹாவ் தேர் ஓன் செட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள, அதாவது அவங்களோட சொந்த திறமையினால அவங்களோட மேனுவல் ஸ்கில்ஸ்னால் என்ன, கை வேலைப்பாடு செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரியான ஸ்கில் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு மாதிரி வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி வந்து சில செதுக்குவாங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்க ஒரு மாதிரி சிக்ஸ் அடிப்பாங்க. அது எல்லாமே என்ன நம்ம சொல்கிறோம்னா மேனுவல் ஸ்கில்ஸ். இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது, மேனுவல் ஸ்கில்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸும் மேனுவல் ஸ்கில்ஸ்க்கும் அவங்களுக்கு மட்டுமே யூனிக்கான விஷயமா இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொஃபஷன்னு சொல்கிறோம். ஸோ அந்த யூனிக்கான ஸ்கில்ஸ் மூலமாக, யூனிக்கான இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் மூலமாகவோ மேனுவல் ஸ்கில்ஸ் மூலமாகவோ அந்த பர்சன் ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா that is what you call as a profession. Okay, so profession is an occupation or it is also an vocation. Example பார்க்கலாம், lawyer, accountant, engineer, surgeon, author, அதாவது புக் ரைட்டர்ஸ், அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கும். திரும்ப திரும்ப வந்து அவங்க ஒரு வேலையை செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அக்யூமுலேட் ஆகும். அதில் அவங்க என்ன ஆயிடுவாங்க, மாஸ்டர் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம திடீர்னு ஒரு நாள் போயிட்டு அவங்க செய்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி செய்ய முடியாது. ஓகேங்களா? ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னு வைங்களேன். நீ பக்கத்துலேயே நின்றுட்டு அந்த ஆப்ரேஷன் பார்த்துட்டு நானும் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னால் இஸ் இட் பாசிபிள்? நோ. அந்த சர்ஜனுக்குன்னே இருக்கிற அந்த தனிப்பட்ட திறமை உனக்கு பார்க்கறதுனாலையோ காதில் கேட்கறதுனாலையோ வராது. அந்த மாதிரி இருக்கிற திறமையினால ஒரு பர்சன் ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணுறாருன்னா தட் இஸ் வாட் யூ கால் அஸ் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னே படிக்கிறோம் இல்லைங்களா, இன்ஜினியரிங், டாக்டரு, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட். வாட் யூ ஏர்ன் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட், whereas what you earn from a profession is what you call as a gain சொல்கிறோம். ஓகே, ஸோ பிஸ்னஸ்க்கும் ப்ரொஃபஷனுக்கும் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், டெஃபினிஷன் பார்த்துருக்கோம்.